இல்ல நீங்க வந்து மன்ற கூட்டத்தை எடுத்து மாசத்துக்கு ஒரு தடவை கூட்ட மாட்டீங்க. ஒரு தடவை கூட்டுறதுக்கு அதிகாரி வந்து சப்ஜெக்ட் எடுத்து கொடுத்தா மட்டும்தான் நம்ம கூட்ட முடியும். சரி நீங்க தான் வேலை வாங்கணும். அதிகாரிகள் யார் வேலை வாங்குறது? அதாவது எடுத்து கொடுத்தோம் நம்ம. எடுத்து கொடுத்தா அதிகாரிகள் வந்து வேலை செய்யலையா? வேலை செய்யலாம் செய்யறாங்க. அப்புறம் நீங்க தானே மன்ற உறுப்பினர், நீங்க தானே தலைவர் மன்றத்துக்கு. நீங்க தானே மன்றத்தை கூட்டணும். ஆமா நீங்க கூட்ட மாட்டீங்க. இப்ப கடைசியா ஜனவரி மாசம் மன்றத்தை கூட்டுனீங்க நீங்க. இன்னைக்கு மாசம் என்னாச்சு? எலெக்ஷன் வச்சீங்க. மார்ச் மாசம் 15 தேதி மேல எலெக்ஷன் அறிவிப்பு வருது. நீங்க வந்து ஜனவரி வச்சீங்கல. மார்ச் எலெக்ஷன் வரப்போகுதுங்கிற விஷயம் நமக்கு எல்லாருக்குமே தெரியும்ல. நீங்க எந்த மன்றத்தை கூட்டிருக்கலாம்ல. இது வந்து நம்ம டேட்டுக்குள்ள தான் நம்ம கூட்டுறோம். அதாவது 3 மாசத்துக்கு ஒரு தடவை கூட்டலாம். அது நீங்க கூட்டிருக்கா ஏன் கூட்டுறீங்க? இவ்வளவு சத்தம் ஏன் கூட்டிக்கிறீங்கன்னு கேட்கிறேன் நான். எனக்கு யாருக்கு இது அவங்க வார்டு பேசணும். எப்படி கொண்டு வரீங்க? யார் கையில எடுக்கிறேன்? இப்ப கொண்டு வந்து நீங்க 114 சத்தம் ராம போடுறீங்களா எங்களுக்கு? 114 சத்தம் கொண்டு வந்து இப்ப வச்சிருக்கீங்க. அதை எப்படி படிக்க முடியும் நாங்க கேட்கலாம். படிக்கிறதுக்கு படிக்கிறதுக்கு நேரம் கொடுக்கணும். என்ன ஏதுன்னு சொல்லிட்டாதான் நம்ம படிச்சாதான் நாங்க கேட்கலாம். நான் தான் வந்து எல்லா கவுன்சிலும் கேட்கறாங்க. எல்லா கவுன்சிலும் இங்க பாருங்க அடிஷனலா சேர்க்கலாம். ஒரு 4 விஷயத்தை ரிசீவ்ல சேர்க்கலாம் சார். ஏன்னா மண்டபம் கூட்டுறவே 4 மாசம் 5 மாசம் ஒன்ஸ் தான் நீங்க கூட்டுறீங்க. அதுவே பெரிய தவறு. மார்ச் மாசம் எலெக்ஷன் வரப்போனா மார்ச் மாசம் கடைசி ஒரு கூட்டத்தை கூட்டிட்டு நீங்க மே மாசம் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் கவுண்டிங் வந்து முதல்ல நீங்க புரிஞ்சுக்கோங்க. கவுன்சில் நாளுக்கு ஒரு கோல இருக்குது. சரி அப்படி தான் நம்ம நடந்துட்டு இருக்கோம். சரி நீங்க நடந்துக்கிறீங்களா? 5 மாசம் ஒன்ஸ் வந்து மண்டபம் கூட்டணும் ஒரு ரூல்ஸ்ல இருக்கா? இருக்கு. 5 மாசம் வார்டு என்ன பிரச்சனை நடக்குதுன்னு நேருக்கு தெரியுமா? 48 வார்டு அவசியம் கிடையாது. எங்க வார்டுல இருக்கிற பிரச்சனை நான் யார் சொல்றது? இல்ல நீங்க சொல்லணும் இது அவசியம் கிடையாது. என்ன சொல்லக்கூடாது? நீங்க சொல்லி செய்யாம இருக்கா? சரி ஒரு பிரச்சனை நடக்குது. மேல நமக்கு தெரியுமா? வரேன் அப்படின்னு சொன்னா ஊர்ல இருந்துன்னு சொல்லுவீங்க. இன்னைக்கு எதுக்கு வரீங்கன்னு சொல்லுவீங்க. நீங்க வந்து ஆய்வு பண்ண வாங்க. எந்த வார்டுல நீங்க ஆய்வு பண்ண வந்தீங்கன்னு இப்ப சொல்லுங்க. 24 வார்டு இருக்கு. நீங்க क्वेश्चंसலாம் ரைஸ் பண்ணிருக்கீங்க. யாரு ரைஸ் பண்ணிருக்கா? நீங்க தான் ரைஸ் பண்ணிருக்கீங்க. நீங்க வார்டுல வரதுங்க. உங்க வார்டுல போறீங்களாங்க. உங்க வார்டுல நீங்க வேலை செய்வீங்களா இல்லையா? நீங்க யார கேக்குறது? நான் கேள்வி கேட்றேன். நான் போய் ஆறாவது வார்டுன்னு சொல்லிட்டு வார்டால் கட்டுறதுக்கு நிதி ஒதுக்கி இருக்காங்க. 6வது வார்டுல போய் நான் வந்து ஜேசிபியை வச்சு உடைச்சுக்கிட்டு இருக்கேன். 14வது வார்டு கவுன்சிலரோட கணவர் வந்து டெய்லி எனக்கு போன் பண்ணி பையனும் அவரும் சேர்ந்து கொலை மிரட்டல் முழுக்கிற மாதிரி டெய்லி பேசுறாங்க. அதிகாரிகளுக்கு நான் தெரிவிச்சிருக்கேன். அதிகாரிகளோட வேலை என்ன? ஸ்பாட்டுக்கு வந்து நம்ம ஒருத்தர் வச்சு நிப்பாட்டிருக்கலாங்க சார். வார்டால் கட்டுறதுதான் நம்ம வேலை. ஒருத்தர் வந்து எப்படி நிப்பாட்ட முடியும்? 6வது வார்டு வந்து அவர் யாரு இதை நிப்பாட்டுறதுக்கு என்னோட வேலை. தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும். மீ டூ லவ் யூ. थैंक यू சார். மாஸ் ஏத்துறது இல்ல, போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு.
தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.